வணக்கம். நான் உங்கள் முகி. குடிக்கு அடிமையாகி தினமும் அவதிப்படுகிறீர்களா? ஒரு நாள் கூட இந்த பாலா போன மட்டமான சரக்கு அடிக்காம உங்களால் இருக்க முடியா? கவலையே வேண்டாம். தினமும் குடித்துவிட்டு உங்கள் தம்பி, அண்ணன், அக்கா, தம்பி, குழந்தைங்க, பொண்டாட்டி எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறீர்களா? கவலையே வேண்டாம். உங்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு லிக்யூட் தான் எங்களோட விடம் லிக்யூட். அந்த மருந்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த ஸ்பெஷாலிட்டி சொல்றதை விட இந்த மருந்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். எங்கள் டீம் வைஸ் மட்டும் கிடையாது, பல பெரிய பெரிய லேப் அசிஸ்டன்ட் மற்றும் சூசைட் அட்டன் பண்ண லவ் ஃபீலியர் காய்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த விடம் லிக்யூட கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மருந்து வந்து உங்களுக்கு நிறையவே உதவும். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில உணவு, உடை, இருப்பிடம் அதை தவிர்த்து இப்போ மதுவும் கூட சேர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஒரு நிலைமை நமக்கு இருக்கு. அந்த நிலைமையை போக்கணும்னா ரொம்ப சுலபம் கிடையாது. அதனால நம்ம பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட அந்த விடம் லிக்யூட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அந்த லிக்யூடை பற்றி சொல்லணும்னா, அதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகளை குடும்ப தலைவிகள் வந்து சந்திக்கிறாங்க. அந்த பிரச்சனையில ஒரு பிரச்சனை தான் நம்ம இப்போ எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்பொழுது அந்த வீடியோ உங்கள் பார்வைக்கு இதோ. அது என் உளுந்த பருப்பு என்ன ரொம்ப நாள் ஆகுது. ஒரு கட்டிங் போடுறேன். குடிக்காதீங்க, தைரியமா குடிச்சிட்டு இருக்கேன். குடிக்காதீங்க இப்போ போ இருங்க. இது பண்ணிட்டு இருக்காரு. என் மூக்கு மட்டும் தான் உனக்கு அழகு. மூக்கு தான் அவ்வளவு அழகா இருக்கு எனக்கு. மூக்கு க்ளோஸ்அப் பண்ணு. போ அப்படியே மைண்ட் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஐடி கம்பெனில வேலை பார்க்கல, தெரியாதா ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு? போ, மாமனுக்கு ஸ்ட்ரெஸ் அவ்வளோ இதாக இருக்கு. போ, எட்டு வாடி போடி இருக்கணும்ப்பா. சொன்ன கேட்கணும். சீக்கிரம் வா. கருமத்தை ஏன் கொடுத்துருக்கீங்க? உங்க அப்பனுக்கு போன் பண்ணி அப்பனை கூப்பிடு, அப்பா வந்து ஊத்து தருவோம். ஊத்துடி போதும். அளவு மிஸ் ஆகுது. ஊத்து. வெரி குட் பொண்டாட்டி. அது நீ நான் குடிக்கணும், நீ குடிக்கணும். குடிச்சியா நீங்க? நான் குடிக்கிறேன். வாய்தான் இருக்கு. நீங்க தான் குடிச்சீங்க. நேற்று கட்டிங் வச்சுனேன். இல்ல நான் குடிக்கிறேன். நீ ஒரு ரவுண்ட்ஸ் தான் இருக்கு. இல்லங்க என்ன பண்ண? நான் குடிக்கிறேங்க. நீ குழந்தைக்கு குடிச்சிருக்கியா? நான் குடிக்கிறேன். நீ சொல்லி என்ன பண்ண? குடிக்கிறேன். என்ன பண்ண? அடிச்சீங்க. ஒண்ணும் பண்ணல. என்ன அடிச்ச? நான் ஒண்ணு அடிச்சேன். நான் தானே ஒண்ணு அடிக்கணும். அப்ப நான் எப்படி ஒண்ணு? நீங்க தான் ஒண்ணுங்க. நான் தள்ளி விடுறேன். தூக்கி விடு. நீ தூக்கி விடு. ஏதோ தப்பு பண்ணிருக்கேன். நான் ஒண்ணு பண்ணல. என்ன பண்ண? ஒண்ணு பண்ணல. சொல்றீ மூக்கி. ஒண்ணு பண்ணுங்க. பாரு. அலிக்கா இவ்வளவு நேரம் என்ன எடுத்துட்டு இருந்தா? எனக்கு அடி தெரியாதா? நான் அடிக்கல. இப்ப எனக்கு அடிக்க தெரியாதா? அதுக்கு வா, உழுந்துடாத. நீங்களே பாத்தீங்களா எவ்வளவு ஒரு கொடுமை? பாத்தீங்களா, ஒரு சின்ன ஃபேமிலி, அந்த குடிகாரன் அவங்களோட ஒய்ஃபை அப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கு. அந்த குடிகாரோட வேலை என்ன தெரியுமா? டெய்லி குளிச்சுட்டு வர்றது மட்டும்தான் அவனோட வேலை. அவனா வேலையே பார்க்கல. அந்த பருவாய் பைய வேலைக்கெல்லாம் போகல. அவனோட ஒய்ஃப் வந்து ஒரு சின்ன ஐடி கம்பெனில மாசம் 1.5 லட்சம் ரூபா தான் சம்பாதிக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, மாசம் 1.5 லட்சம் ரூபாங்கிறது எவ்வளவு கம்மி. எப்படி அந்த குட்டி ஃபேமிலிக்கு எப்படி பத்தும்? அதுல பாதி அந்த சரக்கு அடிக்கிறதுக்கு அந்த பருவாய் பைய 8 பேர். அந்த 2 குழந்தைங்க தான் ரொம்ப பாவம். அந்த குழந்தைய கொடுமைப்படுத்துறது வந்து உங்களுக்கு தெரியல, அப்படித்தானே? அதையும் போய் பார்த்துருவாங்க. இதோ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நீ பத்தமாச்சு கூட உங்க அப்பா இதையும் அப்படியே குடிச்சிருவாரு. என்ன
ஏங்க தினம் குடிச்சு வரீங்க? தினமும் நான் எங்க குடிக்கேன்? கட்சி மீட்டிங் போயிட்டு வரேன்டி வெண்ணமோட. நமக்குள்ள மூத்தவனங்கடி பக்கத்துல ஒரு அரிசி முட்டை வச்சு உட்காந்துருக்கேன். நம்ம பிள்ளைங்க. நம்ம புள்ளி அவன் சொல்லடி அவன். அவனே அடிங்க. ஏய், என்னடா என்னது இது புதுசா இருக்கு? போங்க அங்க போங்க. அது என்ன புதுசா இருக்கு? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பீஸ் வாங்க. என்னடா இல்லங்க இன்னும் உனக்கு இல்லங்க நம்ம புள்ள ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கப்பு கொடுத்தாங்க. ஆடி சரக்கடிக்கு கப்புடன் இருக்கேன். உங்க அப்பா பாத்தியா? சைனிஸ் தாடா வெண்ணெய். என்னடா முறுக்கு கெட்டு போயிட்டு? ஆமாயா. பிள்ளைங்க அடிக்கீங்க. பண்ணிடலாமா? சூப்பர் இருக்கு. ஏலே பிளாக் சீஃப். அப்பாவா? அப்பா அண்ணா இருக்கான்ப்பா. ஏந்தி தூங்காம நடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்பதான் சாப்பிட்டு நடிச்சுக்கிட்டு தூங்குறாங்க. கம்பா எடுத்து வா. இவன் தானே என் புள்ள. எடுத்து வா அப்படின்னு சொன்னா உன்னை விட்டுருவேன் பாத்தியா? கொண்டா பிள்ளை விட்டுருங்க. ஒன்னிய கொள்ள சொல்லுதான். ஒன்னிய கொள்ள சொல்லுதான். அவன் யாரு? நீங்களே பாத்தீங்களா என்ன பேச? இதுக்கப்புறம் என்ன பேச முடியும் சொல்லுங்க. எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா? இந்த அவரோட ஒய்ஃபுக்கும் அந்த கிரீன் பேபிஸ்க்கும் எவ்வளவு கஷ்டம் நீங்களே உணர்ந்திருப்பீங்க. இந்த கஷ்டத்துல இருந்து விடுபடணும்னா எங்களோட விடம் லிக்யூட தவிர்த்து உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, வேற மருந்தும் கிடையாது. கண்டிப்பா வாங்கி கொடுங்க எங்களோட விடம் லிக்யூட். இதுதான் இதோட இன்டீரியர் வந்து இப்படிதான் இருக்கும். இன்டீரியர் இல்லை அவுட்டீரியர் இப்படிதான் இருக்கும். இந்த மூடிய இந்த மேலே ஒரு கிளாஸ் உங்களுக்காகவே வந்துடும். அந்த கிளாஸை ஓப்பன் பண்ணி அந்த இதில் கொஞ்சம் லிக்விடை ஊற்றி, இப்போ நான் டெமோ மட்டும் தான் காமிக்க, அதனால லிக்விடு வந்து இல்லை. ஸோ இந்த லிக்விடை கொஞ்சமாக ஊற்றி காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்றதுக்கு அப்புறமும் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன். இந்த மருந்தை நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை குடிப்பீங்க கரெக்டாக. அப்படி குடிக்கும்போது அந்த குடிகாரனுக்கு ஒரு மாதிரி ஒரு தனி ஃபீல், ஒரு உணர்வு வந்து உடம்புக்குள்ள கிரியேட் ஆகும். அந்த உணர்வுகளால் அவங்க வந்து ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்துவாங்க. அப்படி இல்லைன்னா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துவாங்க. அது வந்து அந்த மருந்து வந்து செய்கிற வேலை தான் அது. ஸோ நீங்கள் அதை காப்பாற்றுங்கன்னு சொன்னோன்னா அவங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் பண்ணுறதோ அது மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க கத்தும்போது நீங்கள் கண்டுக்காமல் விட்டாலே போதும். இந்த மருந்து வந்து அற்புதமாக வேலை செய்யும். இந்த மருந்து வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏதோ ஒரு மலையில் ஏதோ ஒரு சித்தர் சொன்ன ஃபார்முலா படி அரளி விதை, உங்களுக்கு தெரியாத அரிய வகை மூலிகையில் ஒன்று அரளி விதை மற்றும் வயலுக்கு அடிக்கிற பூச்சி மருந்து, இது 2யும் கலந்து தான் அந்த மருந்து வந்து தயாரிக்கிறாங்க. அதனால தான் இந்த மருந்து வந்து உடனே ரிசல்ட் காட்டுது. தமிழ்நாட்டோட குடிகாரர்கள் அவங்களுக்கு வந்து இந்த மருந்து ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். அந்த ரிசல்ட்டுக்கான வீடியோவையும் உங்கள் பார்வைக்கு இதோ உங்களுக்காக. இதை பார்த்தீங்களா? இதான் எங்கள் ஹஸ்பண்டு. இப்போ நாங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கோம். என் ஹஸ்பண்ட் வந்து மாதிரிலாம் கிடையாது. இப்போ முதல்ல எங்களை குடிச்சிட்டு வந்து அடிப்பார் வைப்பார். இப்போ நானும் என் பிள்ளைகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து விடம் லிக்யூடு. விடம் லிக்யூடு நீங்களும் எங்களை மாதிரி சண்டை கிட்ட உங்கள் ஹஸ்பண்ட் வந்து சண்டை போட்டானா நீங்களும் அவங்க ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி விடம் லிக்யூடு வாங்கி கொடுங்க. இந்த நாங்கள் எங்கள் 3 பிள்ளைகள் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இந்த விடம் லிக்யூடுக்கு இந்த விடம் லிக்யூட் வந்து லைட் டிவிக்காண்டி தான் நாங்கள் நன்றி சொல்கிறோம். நன்றி. இந்த விடம் லிக்யூட் வந்து லைட் டிவி பார்த்தா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். லைட் டிவிக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் இந்த மாதிரி குடிப்பழக்கத்திலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எங்களோட டோல் ஃப்ரீ நம்பர் கீழே இருக்கு. இந்த நம்பருக்கு டயல் பண்ணீங்க. ஆள் எடுக்க மாட்டாங்க, அட்டன் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. எப்படியாவது ட்ரை பண்ணி அட்டன் பண்ணி கால் பண்ணி ட்ரை பண்ணி பேசி பாருங்க. அப்புறம் இந்த வீடியோ வந்து சிரிப்பதற்காக மட்டுமே, சிந்திப்பதற்காக அல்ல. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு என்ன வீடியோன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், குட் மார்னிங். வெயில் அடிக்கும், ஓட்டி அவியுது.